கேப்டன் உடல்நலம் சரியில்லாத போது விஜய் எங்கே போனார் என பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். உடல் நலிவுற்றிருந்த போது அண்ணனாக தெரியாத விஜயகாந்த் மறைந்த பிறகுதான் விஜய்க்கு அண்ணனாக தெரிகிறாரா என்ற சீமானின் கேள்வி நியாயமானது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். தாவேகா மாநாட்டில் விஜயகாந்த் குறித்து விஜய் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பிரேமலதா, அரசியலில் வாக்கை பறிப்பதற்காக கேப்டன் விஜயகாந்த் படத்தை பெயரை விஜய் பயன்படுத்துகிறாரா? எங்களுக்கென தனி இயக்கம் இருக்கிறது. கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான். யாரும் அவரது இடத்தை நிரப்ப முடியாது. எங்கள் கட்சியில் வாரிசுகள் இருக்கிறார்கள். கேப்டன் பெயரை வேறொருவர் பயன்படுத்துவதை நாங்கள் ஏற்க மாட்டோம். விஜயகாந்தின் படத்தையும் பெயரையும் அரசியலுக்காக விஜய் பயன்படுத்தினால் அதனை மக்கள் ஏற்க மாட்டார்கள். கேப்டனை அரசியல் ரீதியாக தாவேகா அணுகும் பட்சத்தில் அது தவறு. விஜயை சின்ன வயசிலிருந்தே தெரியும். எங்க பையன் மாதிரி தான் அண்ணா என்று சொல்லி கேப்டன் வாக்குகளை பெற முயற்சி செய்கிறாரா விஜய் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். உடல் நலிவுற்றிருந்த போது அண்ணனாக தெரியாத விஜயகாந்த் மறைந்த பிறகுதான் விஜய்க்கு அண்ணனாக தெரிகிறாரா என்ற சீமானின் கேள்வி நியாயமானது என்றும், உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உரக்க சொல்லியிருக்கிறார் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விஜய் பற்றி சீமான் சொன்னது 100% உண்மை. ஒரு நாளும் யாரும் விஜயகாந்தாக மாறிவிட முடியாது. அன்பில் வெளிப்பாடாக அண்ணனாக விஜயகாந்த் குறித்து மாநாட்டில் விஜய் பேசினார். இதனை அரசியல் ரீதியாக தாவேக்கினார் அணியினால் அது தவறானது என்று கூறியுள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.